வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த சீரிஸ் நாம பார்க்க போறது என்னன்னா, கீவேர்ட் ரிசர்ச் சீரிஸ். சரிங்களா? இது ஒரு நீச் வைஸா போறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க நீச் தான் ரியல் எஸ்டேட் நீச். ரியல் எஸ்டேட் நீச்ல பார்த்தீங்கன்னா, நான் சில சப் நீச்சஸ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த சப் நீச்சஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த ஒவ்வொரு சப் நீச்சுக்கும் நான் கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் ரிசர்ச் நான் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரெசிடென்ஷியல் பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போறோம். ஓகேவா? பிளாட் ப்ரொமோட்டர்ஸ்னா அந்த லேண்ட்லாம் செல் பண்றாங்களா, ஸோ அவங்க தான். சரிங்களா? ரெண்டாவதா ரெசிடென்ஷியல் ஃபிளாட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அவங்களுக்கு நம்ம பண்ண போறோம். அண்ட் ரெசிடென்ஷியல் இன்டீரியர் டிசைனிங் வீடுகளுக்கு பண்றாங்கல்ல அவங்களுக்கு. அண்ட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். ஓகே, கமர்ஷியல் மீன்ஸ் என்னன்னா, இந்த ஷாப்பிங் மால்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷாப்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற அதர் வீடுகளை தவிர்த்து அதர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். சரிங்களா? அவங்களுக்கான கீவேர்ட் ரிசர்ச், கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் ரிசர்ச் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்ததா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம்னா ஒரு இயற்கைக்கு உகந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நிறைய பேர் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸு. ஸோ அவங்களுக்கான கீவேர்ட் ரிசர்ச் இது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ரெசிடென்ஷியல் ரெண்டல் சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குற மாதிரியான ப்ரோக்கிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சில கம்பெனி, இது அவங்களுக்கானது. சரிங்களா? அடுத்ததாக கமர்ஷியல் லீசிங். ஓகே, கமர்ஷியல் லீசிங் மீன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வீடுகளை தவிர்த்து, சரிங்களா, ஆஃபீஸ் ஸ்பேஸு, அப்புறம் கடைங்களுக்கான ஸ்பேஸு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஸு அண்ட் ரெண்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். அடுத்ததாக கோ லிவிங் ஸ்பேசஸ். கோ லிவிங் ஸ்பேசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிஜி ஹாஸ்டல்ஸ் தான். ஓகேவா? விமென்ஸ்க்கான பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்குது, மென்ஸ்க்கான பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அந்த பிஜி ஹாஸ்டல்ஸ்க்குலாம் என்ன மாதிரியான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணுங்கிறது. சரிங்களா? எஃபெக்டிவான கீவேர்ட் ரிசர்ச். ஸோ அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் அப்ரைசல் சர்வீசஸ். இந்த வேல்யூவர் அப்ரைசல்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம் லோன் வாங்குறவங்க, இப்போ யாராவது நீங்கள் ஹோம் லோன் வாங்க போனீங்கன்னா, அப்போ வந்து ஒரு வேல்யூவர் வருவாங்க, பேங்க் சைட்லேருந்து ஒரு வேல்யூவர் வருவாங்க, வந்துட்டு அப்ரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வேல்யூவேஷன் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான வேல்யூவேஷன் ப்ரிப்பேர் பண்ணி தர சர்வீசஸு நிறைய கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் அண்ட் அடுத்ததாக சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ். ஓகே, சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய கார்பரேட் பில்டர்ஸ்லேருந்து சின்ன பில்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சென்னையில் நிறையா இருக்குது. சென்னை அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி போட்டுட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். அடுத்ததாக ரெசிடென்ஷியல் வாஸ்து வாஸ்து கன்சல்டன்ட்ஸ்க்கும் நம்ம அதுக்கு தகுந்தது அவங்களுக்கு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான கீவேர்ட்ஸை நம்ம எடுத்து காட்ட போகிறோம். அடுத்ததாக ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொமோட்டர்ஸ். ஓகே, ஃபார்ம் ஹவுஸுங்கிறது ரொம்ப பீக்காக போயிட்டுருக்கு. இப்போது எல்லா ஊர்லேயும், சென்னையில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு வேறு லெவலில் போயிட்டுருக்கு, இந்தியாவில் கூட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொமோட்டர்ஸுங்கிறது ரொம்ப நல்லா போகுது. அது ரிலேட்டடு கம்பெனிஸ் ரொம்ப நல்லாவே இப்போ வந்து பீக் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக லக்ஸுரி வெக்கேஷன் ஹோம்ஸ் ரெண்டல் சர்வீசஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஹோம் ரெனோவேஷன் சர்வீசஸ். வீடு ரெனோவேட் பண்ணுறது, வீடு வந்து அந்த மழை தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக வீட்டை கொஞ்சம் ஹைட் தூக்குவாங்க, அந்த மாதிரியான சர்வீசஸ்ஸு. அப்புறம் வீடு பெயிண்டிங்கு, பழைய வீட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது, இதெல்லாமே சேர்த்து தான் ரெனோவேஷன் ஒரே கான்செப்டில் வந்துடும். சரிங்களா? அது அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட். ஓகே, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வேறு, இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட் வேறு. இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட்னா இந்த ஃபேக்ட்ரிஸு, மேனுஃபேக்சரிங் அவுட்லெட்டு இதெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அவுட்லெட்ஸ் கட்டுறது தான். சரிங்களா? அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட்டு. அண்ட் அதுக்கான இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ். நீங்கள் ரொம்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கானுக்காகவே இந்தியாவில் நிறையா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதை நான் பேன் இண்டியா லெவலில் போட்டு நம்ம வந்து இதுக்கான கீவேர்ட்ஸை ஸ்கிராப் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்ததாக ஹோம் ஆட்டோமேஷன் கம்பெனிஸ்.
ஸோ இவங்களுக்கான கீவேர்ட் ரிசர்ச்சை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர் டு 20 சப் நீச்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஒரு நீச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சப் நீச்சஸ் கிடைக்குது. ஒன்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் கீவேர்ட் ரிசர்ச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டுருவோம். ஒன்ஸ் இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த நீச்சஸ்க்கு நம்ம போக போகிறோம். இதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி போக போகிறோம். என்னோட சேனலே ஒரு டிக்ஷனரியாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிக்ஷனரி பார்த்துட்டு உங்களுக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு விஷயம் வந்து நிறையா ஃப்ரீலான்சர்ஸ்க்கு, ஏஜென்சி ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வெறும் பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க நிறைய பேர். இன்னும் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் எடுத்து நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.